பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு ரொம்ப நன்றி. சொல்ல போவது என்னவென்றால், நான் ரிட்டையர் ஆகி 7 மாதம் ஆகிவிட்டது. கேப்டனாக ரிட்டையர் ஆகி 7 மாதம் ஆகிவிட்டது. இந்த 7 மாதத்தில் சுற்று வட்டாரங்களை சுற்றி பார்க்கும் பொழுது நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் எங்கு பார்த்தாலும் குடிசை வீட்டில், காலனி வீட்டில் இப்படித்தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் நாம் அனைவருமே. இதை நாம் ஆக எடுத்து செல்வதென்றால் நாம் இந்த லெவலுக்கு வந்துவிட்டோம். இன்றும் கீழே உள்ளவர்களை மேலே எடுப்பு தூக்குவதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக இன்று கை கொடுத்து தோள் கொடுத்து நின்று கொண்டிருக்கிறோம். அந்த தோள் கொடுத்து நிற்கிறவர்களுக்கு இன்று தமிழ்நாட்டில் சொல்ல போனால் 2 கோடி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு வங்கி இருக்கிறது. 2 கோடி ஓட்டு வங்கியினால் இந்த தமிழ்நாட்டின் தலைவியை மாற்ற முடியும். இந்த தலைவியை மாற்ற வேண்டும் என்றால் நாம் இன்று எல்லோரும் ஒன்று கூற வேண்டும். ஒன்று கூற வேண்டும் என்றால் எல்லோரும் ஒற்றுமை வேண்டும். கீழே உள்ளவர்கள் அனைவரும் மேலே வரும் என்றால் நாம் எல்லோரும் ஒற்றுமையுடன் ஒரு கையின் கீழ் நின்று நாம் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நாம் இன்று பிரிந்திருக்கிற காரணமே நம்முடைய பின்னால் இருந்தவர்கள் தான். அவர்கள் எல்லோரும் இன்று ஒற்றுமையாக வந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஒற்றுமை வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லோரும் நாம் தேவேந்திர குல வேளாளர் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டால் இன்று அடுத்து வருகின்ற தேர்தலில் நாம் ஒரு முக்கியமான ஆளாக நிற்க முடியும். அந்த தேர்தலில் ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஓட்டு ஒற்றுமையுடன் ஒரே இடத்தில் விழ வேண்டும். அதற்கு எல்லாரும் ஒற்றுமையுடன் பாடுபட வேண்டும். எல்லோரும் இந்த டைம் குறைவாக இருப்பதனால், பேசுவதற்கு டைம் குறைவாக இருப்பதனால் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஒற்றுமைதான் முக்கியம் என்று சொல்லி வாய்ப்புக்கு விலையளித்த என்னுடைய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.